நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது எலும்பு தேய்மானத்தை தடுக்கிற மாதிரியான கால்சியம் சேர்ந்த உணவுகள் தான் சொல்ல போகிறேன். இந்த கால்சியம் சேர்ந்த உணவுகள் வந்து எந்தெந்த உணவுகள் இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கால்சியம் சேர்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் நம்மளோட எலும்பு தேய்மானத்தை தடுக்க முடியும். தென் ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டால் கூட அந்த வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ் வந்து குயிக்காக நடந்து அந்த ஃப்ராக்சர்லேருந்து நம்ம ரெக்கவரி ஆகிறதுக்கும் இந்த கால்சியம் சேர்ந்த உணவுகள் வந்து பயன்படுது. அந்த வகையில் கால்சியம் சேர்ந்த கீரைகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய கீரைகள் பற்றி தான் ஷேர் பண்ணுறேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரை வந்து மாதத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கலாம். அகத்தில் உள்ள தீயை குறைக்கக்கூடியது. சித்த மதத்தில் எலும்பு தேய்மானத்திற்கு அடிப்படையான காரணமாக இருக்கக்கூடியது பித்தம் தான். இந்த பித்தத்தை தன்னிலைப்படுத்துறதுல இந்த அகத்திக்கீரை பயன்படுது. ஸோ அகத்திக்கீரை வந்து மாதத்தில் 2 நாள் எடுத்துக்கங்க. அகத்திக்கீரை யார் எடுத்துக்கூடாதுன்னா நாள்பட்ட தோல் நோய் உள்ளவங்க கண்டிப்பாக அகத்திக்கீரை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா தோல் நோயை வந்து இது சில நேரங்களில் அதிகப்படுத்தும். ஆட்டோஇம்யூன் ஸ்கின் டிசீஸையும் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. தென் வந்து பற்ப செந்தூரங்கள், சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய பற்ப செந்தூரங்கள் சார்ந்த மருந்துகள் எடுத்துக்க போகும்போது உங்கள் மருத்துவரின் அறிவுரைப்படி தான் இதை எடுக்கணும். அவங்க இதை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். இந்த எலும்பு தேய்மானம் உள்ளவங்க மட்டும்தான் அகத்திக்கீரை எடுத்துக்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ அதை வந்து உங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கோங்க. அதற்கடுத்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து தாராளமாக நீங்கள் முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி சூப்பாக எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து கீரையாக வணக்கி நீங்கள் பயன்படுத்தலாம். முருங்கைக்கீரை பொறுத்தளவு அதில் வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், தென் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், நிறைய ஃபைபர்லாம் அடங்கிய ஒரு அற்புதமான ஒரு கீரைங்க. இதை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கும். தென் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கனால போன் அண்ட் ஜாயினோட ஸ்ட்ரென்த்துக்கு இது உதவியாக இருக்கும். வூண்ட் ஹீலிங் ப்ராசஸும் இதுக்கு இருக்கனால நம்மளோட ஏதாவது ஃப்ராக்சர் ஏற்பட்டால் கூட அதுலேருந்து சீக்கிரம் நம்ம ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு நம்மளோட நோய் எதிர்ப்பாட்டில் அதிகப்படுத்தி கொடுக்குறதுல இந்த முருங்கைக்கீரை பயன்படுது. அதற்கடுத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், தென் வந்து ஹைப்போலிபிடமிக் அண்ட் ஹைப்போகிளைசிமிக் ஃபேக்டர்லாம் இருக்கனால அதிக உடல் எடை உள்ளவங்க, சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாதவங்களுக்கு வரக்கூடிய எலும்பு தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுல இந்த கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலை துவையில் அதை கருவேப்பிலை சட்னியாக தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் உள்ள இந்த பீட்டா கேரியோஃபிலின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சர்க்கரையோட அளவு குறைக்குது. தென் வந்து கொலஸ்ட்ராலோட அளவையும் குறைக்கிறனால ஒபிசிட்டினால் தொந்தரவு உள்ளவங்க எல்லாமே வந்து தாராளமாக நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களோட உடல் எடையை வந்து கச்சிதமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணிக்கீரை. பொன்னாங்கண்ணிக்கீரை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல ஒரு முக்கியமான கீரை. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த பெயினை எல்லாமே நல்லா குறைக்கிறதுல ஒரு அனர்ஜசிக்காக இது செயல்படுது. ஸோ தாராளமாக நீங்கள் பொன்னாங்கண்ணிக்கீரை வந்து எடுத்துக்கலாம். அதற்கடுத்து மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையும் ஒரு காயக்கற்ப கீரை தான். இது வந்து ஒரு நல்ல ஒரு டானிக்கு. மணத்தக்காளி கீரை வந்து சூப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து காய், கனி, இலை, வேர் எல்லாமே சேர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் போது போன் அண்ட் ஜாயின்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதற்கடுத்து பசலைக்கீரை. பசலைக்கீரையில் வந்து நிறைய அயன், கால்சியம், விட்டமினில் வந்து ஏ அண்ட் சி இதில் நிறைய இருக்குது. ஸோ தாராளமாக வந்து பசலைக்கீரை வந்து கூட்டாக வச்சு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே.